after the 4th of June, you will see a non-BJP government. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர் சமீபத்துல கொடுத்த ஒரு நேர்காணல்ல 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். அந்த 2 விஷயங்களும் என்ன, இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூசுவலா எல்லா இன்டர்வியூலும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்றது பாஜக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும், பாஜக 400 இடங்களை கைப்பற்றுவோம்னு சொன்ன அந்த டயலாக பிரேக் பண்ணது யாரு முதல்ல இந்தியாவிலனா பரக்கல பிரபாகர் தான். இது மொத்தமாகவே ஒரு மைண்ட் கேம். பாஜக 400+ இடங்களை பிடிக்க போறது கிடையாது. ஆப்போசிஷன் திங்க் பண்ண விடாம, அவங்களை யோசிக்க விடாம 400+ இடங்களை பாஜக பிடிக்குமா பிடிக்காதான்றதை ஒரு டயலாகா மாத்துறதா இதனுடைய நோக்கம். அதை தாண்டி பாஜகவுக்கு களத்துல அந்த பலம் கிடையாதுன்றதை முதல்ல சொன்னவர் பரக்கல பிரபாகர் தான். அந்த வகையில இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல நேர்காணல அவர் சொல்லிட்டாரு, அவருடைய ப்ரெடிக்ஷன் படி பாஜக 200ல இருந்து 220 இடங்களை தான் பிடிக்கும், அதை தாண்டி பாஜக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாஜக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையுது, இதை நான் எழுதி கொடுக்குறேன் வச்சுக்கோங்கன்ற அளவுல தான் பரக்கல பிரபாகர் எல்லா நேர்காணலையும் சொல்லிட்டு இருக்காரு. இதை தான் சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலையும் சொல்லியிருக்காரு. HW இங்கிலீஷ் அப்படின்ற சேனல்ல சுஜித் நாயர் அப்படிங்கிற ஆங்கர் கிட்ட அவர் பேசும்பொழுது பாஜக 200ல இருந்து 220 இடங்களை தான் பிடிக்கும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஏன் பாஜக இந்த இடங்களை மட்டும்தான் பிடிக்கும், யார் பாஜகவினுடைய எதிரியாக இருக்க போறா அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக 2014 மற்றும் 2024 தேர்தலில் நடந்த 2 முக்கியமான மாற்றங்கள் குறிப்பிட்டிருக்காரு. 2014 தேர்தலில் பாஜக எப்படி ஒரு தேர்தல் சந்திச்சாங்க, ராஜீவ் சர்தேசாயும் இதான் சொல்லியிருந்தாரு. ஒரு காமன் அஜெண்டா, இந்தியா முழுக்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் பாஜகவுக்கு இருந்தது. அது என்ன அப்படின்னா ஊழல் ஒழிப்பு, ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது அந்த டைம்ல ரொம்ப வலுவாக எல்லாராலும் பேசப்படுது. இந்தியா முழுக்க ஊழலால மலிந்து போயிருக்கு, ஊழல் இந்தியாவை பால்படுத்திருச்சு, சீரழிச்சிருச்சு, எல்லாரும் ஊழலுக்கு எதிராக போர் புரியணும்னு கிட்டத்தட்ட இந்தியாவில் கூடிய எல்லா இளைஞர்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல இருந்து வயதானவர்கள் வரை இந்தியாவில் கூடிய எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுதான் இந்தியா டோட்டலா கரெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எப்படி ஊழல் நடக்குது, சிஸ்டமிக்கா என்னென்ன ஊழல் நடக்குது அப்படின்ற எதையுமே பேசாம அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் தான் முக்கியமான பிரச்சனை, இதை களை எடுக்கணும்னா காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பணும், காங்கிரஸ் ஒரு ஊழல் தோய்ந்த ஆட்சியாக இருக்கு அப்படின்றதை குறிப்பிட்டு தான் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் இந்தியா முழுக்க நடந்துச்சு. இந்தியா முழுக்க அந்த மாற்றத்தை சிவில் சமூகம் எதிர்பார்த்தது. அவங்க பாஜகவுக்கு எதிராக வாக்கு செலுத்துறாங்க. அப்படிதான் 282 இடங்களை பாஜக 2014 தேர்தலில் பிடித்து ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 தேர்தல், அதுல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணும், பாலக்கோட் தாக்குதல் நடக்குது, பெரிய அளவுல பாஜக மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, இப்படி ஒரு இந்திய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேண்டும் அண்ட் பிஜேபியை கவுண்டர் பண்ற அளவுக்கு இந்தியா முழுக்க ஒரு கூட்டணி உருவாச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. காங்கிரஸ் பல மாநிலங்களை தனியாக போட்டிடுது. இன்னைக்கு காங்கிரஸ் சிவசேனா கூட அங்க இருக்க ஒரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மாநில கட்சிகள், அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மாநில கட்சிகள் கூட இந்த முறை தேர்தலை சந்திச்சிருக்காங்க. கடந்த தேர்தலில் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. தமிழ்நாட்டை தவிர்த்து பெரும்பான்மையான இடங்கள்ல அவங்க தனியா தான் போட்டியிருந்தாங்க. சோ காமன் அஜெண்டா அப்படின்றது கடந்த 2014 தேர்தல் இருந்தது. 2024 பாஜகவுக்கு அப்படிலாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் ஊழல் ஒழிப்பு அப்படின்றதை பேசி ஆட்சிக்கு வந்த பாஜக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுட்டு பாஜக ஊழல்ன்ற வார்த்தையை பேச முடியும்ன்ற கேள்வி பரக்கல பிரபாகர் முன் வச்சிருக்காரு. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விவகாரம் இன்னைக்கு ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் விவகாரம் கையில் இருக்கும் பொழுது பாஜக எப்படி ஊழலை பத்தி பேச முடியும்ன்ற கேள்வி பரக்கல பிரபாகர் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி மக்கள் பேச மாட்டாங்க, தேர்தல் பத்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இது உங்களுக்கு புரியாது, அதனால மக்கள் பாஜக மீது வெறுப்புல இல்ல, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத பரக்கல பிரபாகர் சொல்றாரு. அதை எந்த பாயிண்ட்ல இருந்து சொல்றாரு அப்படின்னா 2014 2G மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். 2G என்ன நடந்தது, 2G ஊழல்ல எப்படி நடந்தது, எவ்வளவு சிஸ்டமிக்கா நடந்தது, என்னென்ன பண்ணாங்க, எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, அந்த டெண்டரை யார் வாங்கினா, யார் வித்தா, இது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சதான்ற கேள்வியை பரக்கல பிரபாகர் முன்வைக்கிறார். 2G அப்படின்றது ஏதோ ஒரு வகையில ஊழலை அரசு செஞ்சிருக்கு, அதனால மக்களினுடைய பணம் லாஸ் ஆயிருக்கு, தப்பு பண்றாங்க, அரசியல்வாதிகள் தப்பு பண்றாங்கன்ற எண்ணம் மக்கள் கிட்ட உருவாச்சு. அதனுடைய பலனாக தான் பாஜக ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இப்பவும் அதே எண்ணம் மக்கள் கிட்ட இருக்கு. பாஜக ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க, அவங்க சொன்ன மாதிரியான நான் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்பேன், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்ற அந்த பிம்பம் அப்படின்றது பொய்யானது அப்படின்றது மக்கள் மனதில் இருக்கு. சோ ஆப்வியஸாக இந்த விவகாரம் ஒரு பெரிய ஒரு செட்பேக்கை பாஜகவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத பரக்கல பிரபாகர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யார் பாஜகவினுடைய முதன்மையான எதிரி, பாஜக 200ல இருந்து 220 சீட் தான் வாங்க போகுது அப்படின்றதை அவர் அறுதிட்டு சொல்றாரு. அண்ட் பாஜகவினுடைய முதன்மையான எதிரி யார், யாரை எதிர்த்து பாஜக சண்டை போடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு பாஜக ராகுல் காந்தி எதிர்த்து, மு.க. ஸ்டாலினை எதிர்த்து, ராஷ்டிரிய ஜனதா தளத்தை எதிர்த்து, இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்து, அல்லது சிவசேனாவை எதிர்த்து இப்படி பாஜக சண்டை போடுறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக போட்டுட்டு இருக்கக்கூடிய சண்டை, பாஜக யாருக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னா இந்திய மக்களுக்கு எதிராக ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப போறது இந்திய மக்கள் தான். இந்த எலெக்ஷன் பிஜேபி வெர்சஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றத பரக்கல பிரபாகர் கோட் பண்றாரு. அதை எதை வைத்து உதாரணமாக சொல்றாரு அப்படின்னா கர்நாடகா தேர்தல். கர்நாடகா தேர்தல்ல பாஜக ஆட்சி புரியுறாங்க. ஆட்சி
செஞ்ச அப்புறம் அந்த மாநிலத்தை, கர்நாடகா மாநிலத்தை ஒரு சோதனை சாலையாக மாத்துறாங்க பாஜகவினுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு. எப்படி உத்தரப்பிரதேசத்துல பல்வேறு புதிய புதிய சட்டங்கள் வரும், சிறுபான்மையினருக்கு எதிராக மதமாற்ற தடை சட்டம் வரும், லவ் ஜிஹாத் பண்றான்னு சொல்லி மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, கவு ஸ்லாட்டர் பண்றதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருது, இப்படி பல்வேறு விஷயங்கள் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தென்னிந்தியால ஒரு சோதனை சாலையாக மாத்தி தொடர்ச்சியாக இங்க பண்ணிட்டு இருந்தா நம்ம பார்த்துட்டே இருந்தோம். எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போச்சு அப்படின்னா, ஹிஜாப்ல ஆரம்பிச்சு நீங்க வந்து கறிக்கடையை துறக்கிறதுல இருந்து ஒரு இந்து பண்டிகையில இஸ்லாமியர் வந்து வெளியே வாசல்ல கடை போடக்கூடாதுன்ற அளவுக்கு அங்க வந்து இந்துத்துவவாதிகள் மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்பினாங்க. இருக்கக்கூடிய சங் பரிவார் போடாத ஆட்டமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சியை யார் வீட்டுக்கு அமிச்சா அப்படின்னா, காங்கிரஸ் வந்து சண்டை போட்டுச்சு. காங்கிரஸ் பயங்கரமான ஒரு ஒர்க்கை பண்ணி காங்கிரஸ் அந்த இடத்துல சண்டை போட்டு பாஜகவை ஜெயிச்சதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சிவில் சமூகம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவில் சமூகம் தான் பாஜகவை வீட்டுக்கு அமிச்சதுன்ற முக்கியமான பாயிண்ட் வந்து பரகல பிரபாகர் சொல்லியிருக்காரு. இந்த சிவில் சமூகம் ரியாக்ட் பண்ணது அப்படின்றத நம்ம எல்லாருமே எல்லா இடத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியது யாரு, பாஜக தொடர்ச்சியாக கவுண்டர் பண்ணிட்டே யார் இருக்கா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான். ஒரு இடத்துலயும் நீ சோசியல் மீடியாவை எடுத்துக்கலாம், இல்ல ஒரு தளத்துல வேலை பார்க்கக்கூடிய யாரோ ஒருவர் இதை கால் அவுட் பண்றாங்க. பாஜக செய்யக்கூடிய அநியாயங்களை, அவங்க செய்யற அட்டகாசங்களை, இங்க ஒரு இன்இக்வாலிட்டி ப்ரிவைல் ஆகணும், இங்க இருக்க எல்லாரும் சமம் தான் அப்படின்ற அந்த தத்துவம் அப்படின்றது உடையணுன்றதுக்காக பாஜக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விவகாரத்திலையும், எல்லா விதத்திலையும் மதத்தை கண்டுபிடிக்கிறது, எல்லா விதத்திலையும் ஜாதியை கண்டுபிடிக்கிறது, அரசியல் பண்றது, இந்துவா முஸ்லிமான் பேசுறது எல்லாத்தையும் கவுண்டர் பண்றவங்க, கேள்வி எழுப்புறவங்க, பாஜக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய இடத்துல யார் இருக்கானா, இந்த சிவில் சமூகம் பாஜகவை பார்த்து கொண்டு இருக்கு. பாஜக சண்டை போட்டுட்டு இருக்குது சிவில் சமூகத்துக்கு கூட, அது பாஜகவுக்கு தெரியலன்ற பாயிண்ட் வந்து முன் வச்சிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயமாக நம்மளும் பாக்குறோம். இன்னைக்கு சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தான் நம்ம துருவத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அவருக்கு வந்து பர்சனலா ஏதாவது பிரச்சனை, இந்தியால அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு, பர்சனலா அவருடைய வீட்டுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஏதோ இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஏதோ அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவர் வந்து அரசியல் பேசுறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவருக்கு வந்து சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கு, ஜெர்மனில அவர் வசிச்சுட்டு இருக்காரு, அவருடைய மனைவி வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கான லைஃப் அப்படின்றது ரொம்ப பக்கவா செட்டில்டா போயிட்டு இருக்கு. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியால தொடர்ச்சியாக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலாம் ஒரு தூசியாக மிதித்து அதை மதிக்கவே மதிக்காம தன்னுடைய இஷ்டத்துக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு, தொடர்ச்சியாக கால் அவுட் பண்றாரு, அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ற இடத்துக்கு போறாரு, பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. நீங்க பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கலாம், ஒரு முக்கியமான ஹைலி பெய்ட் ஆக்டர் இந்தியாவில், எல்லா மொழிகளையும் நடிக்கக்கூடிய ஒரு நபர், எல்லா மொழி புலமையும் கொண்ட ஒரு நபர். அவருடைய நண்பர் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அதையொட்டி தான் அவர் அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். டிஸ்பைட் எவ்ரி லாஸ், அவருக்கு பணம் போகுது, படம் போகுது, எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஃபிளாப் ஆகுது, அவர் கையில வந்து ப்ராஜெக்ட்ஸே வந்து சேர மாட்டேங்குது, வெளியே போனா அபியூஸ் பண்றாங்க, சங்கிங்க வந்து தொடர்ச்சியாக அபியூஸ் பண்றாங்க. பட் இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக அவர் களத்துல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அந்த மாதிரி இது வந்து ரொம்ப வெளியே தெரிஞ்ச ஒரு பிரபலமான 2 முகங்களை வந்து நான் குறிப்பிட்டு சொல்றேன். இப்படி எண்ணற்ற முகங்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பாஜகவுக்கு எதிராக அவங்க செயலாட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து நிஜமாக பாஜகவால வீழ்த்த முடியாது. இந்த போர்ஸை பாஜகவால வீழ்த்துறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பாஜக தோல்வி அடையும். 200-220 சீட் தான் வரும். வேலையின்மை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல விலைவாசி உயர்வா இருக்கலாம். இன்னைக்கு யூத் முழுக்க இந்தியாவினுடைய ஒரு பெரும்பான்மையான மக்கள் வேலை செய்யாம எந்த ஒரு அடிப்படை வாழ்வாதாரமும் இல்லாம இருக்கிறது எவ்வளவு முக்கியமான பிரச்சனையோ அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு அதற்கு எதிராக பாஜக செய்யக்கூடிய அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், சிவில் சமூகம் தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கு. இதை பாஜக கணிக்க தவறிட்டாங்கன்ற பாயிண்ட பரக்கல பிரபாகர் முன் வச்சிருக்காரு. மற்றபடி பாஜக கையில் இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸ் எல்லாமே ஒரு நான் இஷ்யூ ஆயிடுச்சு. இன்னைக்கு ராம் மந்திர் பிரச்சனை எடுக்கிறாங்க, ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால பாஜக ஒருத்தன் புதுசா போய் சேர போறானா, புதுசா ஓட்டு போட போறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்கோர் பாஜக ஓட்டரை தவிர்த்து வேற ஒரு நபர் அதற்காக ஒரு வாக்கு செலுத்துவாங்க. ராமர் கோயில் கட்டினதுனால நான் போய் பாஜக இணைஞ்சிட்டேன், ராமர் கோயில் கட்டினதுனால நான் போய் வாக்கு செலுத்த போறேன்னு ஒரு நபர் கூட போய் வாக்கு செலுத்துவதற்கோ பாஜகவை ஆதரிப்பதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஆனா பாஜக தன்னுடைய ஹோல்ட மொத்தமா இழந்துட்டாங்க. அவங்களுடைய ஒரு பாலிசி இல்லாம, ஒரு ஐடியா இல்லாம, தொடர்ச்சியாக ஒரு தத்துவத்தை சார்ந்து இயங்காமல் ஒரு தனிநபரை சார்ந்து ஏங்கி பாஜக தேஞ்சிட்டாங்க. அவங்களால இனிமே வெல்வது அப்படின்றதெல்லாம் சாத்தியமே கிடையாத ஒண்ணு. ஜூன் 4க்கு பிறகு புதிய அரசு நிச்சயமாக பதவி இருக்கும். அது பாஜக இல்லாத அரசாக இருக்கும், என்டிஏ இல்லாத அரசாக இருக்கும். பாஜக, மோடி, என்டிஏ எல்லாம் பழைய கதை அப்படின்றத பரக்கல பிரபாகர் ரொம்ப தெளிவாக அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய நிபுணத்துவத்துல இருந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அவர் தெரிவிச்சதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி ஜெயிக்கும் அப்படின்றது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஃபைட் அப்படின்றது சிவில் சமூகத்துக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஃபைட் தான். அது இந்தியா அலையன்ஸ்கோ இல்ல திமுக, காங்கிரஸ், இல்ல இடதுசாரிகள், இல்ல மற்ற கட்சிகள் எதுவும் இன்னைக்கு பாஜக எதிரி கிடையாது. இந்தியாவினுடைய சிவில் சமூகம் பாஜக எதிர்த்து இருக்கு. இந்த சிவில் சமூகத்தை பாஜகவால தோற்கடிக்க முடியாது அப்படின்றதுதான் பரக்கல பிரபாகர் அவருடைய இன்டர்வியூல குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்றது, எலெக்ஷன் முடிஞ்சு பாஜக தோல்வி அடைந்த பிறகு அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் அப்படின்றது அவ்வளவு சுலபமாக நடக்காது அப்படின்றதை அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு உதாரணமாக நம்ம ட்ரம்போட விவகாரத்தை எடுத்துக்கலாம். ட்ரம்ப் வந்து அதிபர் பதவியில இருந்து விலகும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை அடிச்சதெல்லாம் பார்த்தோம். ஒயிட் ஹவுஸ்குள்ள ரேசிஸ்ட்லாம்
உள்ள பூந்து வெள்ளை இன ஆதிக்க வெறி கொண்ட நபர்கள் உள்ள பூந்து பிரச்சனை பண்ணது, மிகப்பெரிய இஷ்யூ பண்ணது, உலக நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் அறிவுறுத்தினது, உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கோங்க, வெளியே போங்க ஒயிட் ஹவுஸ்ல இருந்து. ஒயிட் ஹவுஸை கிட்டத்தட்ட ஆக்கிரமிச்சு அவர் பண்ண அட்டகாசங்களை வந்து உலகமே பார்த்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான அச்சுறுத்தல் தான் பரக்கல பிரபாகர் சொல்லும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. டிரான்ஸ்பர் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றது நிச்சயமாக ஈஸியா இருக்காது. கடைசி கட்ட தேர்தலாம் நடந்து முடிந்த பிறகு ஜூன் 4 பாஜக தோல்வி அடைந்த பிறகு பவர்ஸ் வந்து ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 4 வாரங்கள் வந்து நிஜமாகவே ஒரு இந்தியாவில் இதற்கு முன்னாடி நம்ம பார்க்காத விஷயங்கள் பல நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பரக்கல பிரபாகர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காரு. அந்த எச்சரிக்கையை பார்க்கும்போது நமக்கு ட்ரம்போட விவகாரம் தான் ஞாபகம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் சொன்னதற்கான காரணம், ஏன் இந்த எச்சரிக்கை அவர் முன்வைக்கிறார் அப்படின்னா, இந்த டெஸ்பரேஷனை குறிப்பிடுறாரு. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி எலெக்ஷன்ல ஜெயிப்பதற்கு என்னென்னலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிரதமர் அப்படின்ற மாண்புல இருந்து அவர் எவ்வளவு தூரம் இறங்கி இன்னைக்கு ரொம்ப ஒரு பாஜகவினுடைய ஒரு தேர்ட் ரேட்டட் பேச்சாளர், இல்ல பாஜகவினுடைய ஒரு கடைநிலையில இருக்கக்கூடிய எதை பத்தியும் கவலை இல்லாம இன்னைக்கு ஒரு 10 கேஸ் போட்டா கூட வாங்கிட்டு உட்கார அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த ஒரு அபிஷியல் போஸ்ட்லயும் இல்லாம, எந்த ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட இல்லாம பாஜகவினுடைய ஆதரவாளராக பலர் இயங்கிட்டு இருக்கிறத பார்ப்போம். அவங்களாம் எந்த பொறுப்பும் அவங்களாம் கிடையாது. என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பேசிட்டு போலாம். கட்சியில போய் கேட்டா எனக்கு அவங்க சம்மதம்னு சொல்லிட்டு கட்சி போயிடும். அந்த லெவல்ல வந்து பிரதமர் நரேந்திர மோடி இறங்கியிருக்காரு. அவர் பேசக்கூடிய பேச்சு, இஸ்லாமிய விரோத பேச்சுக்கள், திருத்து பேசுறது, மாத்தி பேசுறது, காங்கிரஸ் சொல்லாத சொன்னேன்னு சொல்றது, அண்ட் எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக டெஸ்பரேட்டா அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இதை சுட்டி காட்டுவதாக பரக்கல பிரபாகர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது பாஜகவினுடைய ஆட்சி காலத்துல நடைபெற்ற சம்பவங்கள். இன்னைக்கு ரஃபேல் டீல் எடுத்துக்கலாம். ரஃபேல் டீல்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கிறதாக காங்கிரஸ் தொடர்ச்சியாக சுட்டி காட்டிட்டே வராங்க. தொடர்ச்சியாக அதுக்கான அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வராங்க. ஹிந்துல அவ்வளவு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அதுக்கு எதிராக புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சா, என்ன நடந்ததுன்றது இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விவகாரத்தை எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாஜக வாங்கியிருக்கக்கூடிய பணம், அவ்வளவு பணத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து வாங்கிய பணத்தை விட ஜாஸ்தியாக இன்னைக்கு பாஜக பணத்தை வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. அதை வைத்து இந்தியா முழுக்க பல்வேறு கவர்மெண்ட்ஸை டாப்பிள் பண்றது, கவுக்குறது, அவங்களுக்கு பிடித்த நபர்களை விலைக்கு வாங்குவதுன்னு அவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு உரிய விசாரணை, உரிய முறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டாங்களா, ஏதாவது நடந்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. PM கேர்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஃபண்ட்ல எவ்வளவு பணம் போச்சு, எவ்வளவு காசு வந்திருக்கு, அதுல ஒரு கணக்கே இல்லாம எவ்வளவு பேர் பணம் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஆச்சு, அதை யார் வச்சிருக்கா, என்ன அப்படின்ற எந்த தகவலும் இல்ல. இது தொடர்பாகவும் எந்த டீடைல்ஸும் இல்லை. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். பெகசஸ் உளவு செயலி, இந்த பெகசஸ் உளவு செயலியை வச்சு இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து ஸ்னூப் செய்யப்பட்டாங்க. அட்வொகேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாரும் உளவு செய்யப்பட்டிருக்காங்கன்ற அலிகேஷன் இருக்கு. இது தொடர்பாக என்ன நடந்தது இந்த நாட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் எந்த பதிலும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் இன்னைக்கு வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இடினால, அமலாக்கத்துறையினால. அமலாக்கத்துறையினுடைய ஒரு அதிகாரத்தை மீறி அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்னால இன்னைக்கு பாஜகவை தவிர்த்து அனைத்து கட்சிகள்ல இருந்தும் எல்லாரும் போய் சிறைக்குள்ள போயிட்டாங்க. பாஜகவினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு தனியாக இயங்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களை வந்து ஈஸியா அந்த சீட்டை விட்டு கொடுக்க விடாது. ஏன்னா தொடர்ச்சியாக பவர்ல இருந்த ஒரு நபர்கள் இப்படி இருக்கிற இண்டிபெண்டன்ட் பாடிஸா இருக்கலாம், இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்திய நபர்களால பவரை விட்டு கொடுத்துட்டு போறது அப்படின்றது சாதாரணமான விஷயமா இருக்காது. அண்ட் அப்படி விட்டு போனால் வர்றவங்க அந்த பவர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற எச்சரிக்கையும் பரக்கல பிரபாகர் விடுத்திருக்காரு. அவருடைய ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.